வணக்கம் எல்லோருக்கும். என் பேர் புவன் பூபாலசிங்கம். 2022 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி மதியம் 2 மணி அளவில் ஒரு விபத்தொன்று நடந்தது. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், என்னையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீதிக்காக நான் போராடி கொண்டிருக்கின்றேன். இதில் இப்போ கேஸ் நடந்து கொண்டிருக்குது. இந்த கேஸ் நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் இதை பிற்போட்டு ஜூரி என்று சொல்லி ஜூரியிலிருந்து அதை கேன்சல் பண்ணி இப்போ தீர்ப்பு வழங்குறதுக்காக ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு 50 ஈகிள் டிரைவ் அதில் இந்த கோர்ட்ஸில் தான் பப்ளிக்கில் நடக்குது. அந்த நீதிக்கு கோருறதுக்காண்டி நான் எனக்கு நடந்தது இன்னும் ஒருத்தருக்கு எங்களோட ஃபேமிலிக்கோ எங்களோட கம்யூனிட்டிக்கோ நடக்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு ஒத்துழைப்பு வரும் சேர்க்கணும். ஏனென்றால் நான் இந்த மகளை இழந்தேன், என்ன மனைவி இழந்தேன். இது வீட்டுக்கு போனால் என்னால் என்ன செய்யணும் என்று தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு பகல் நேரம். ஆனால் எனக்கு இரவில் தான் பகலும் இரவும் ஒன்றாத்தான் இருக்குது. ஆனால் இந்த வாழ்க்கையை நான் இருக்கிறது வாழ்வா சாவண்டு இருக்கிறேன். உங்களோட கை கோத்து உங்களை கேட்கிறேன், கைகுப்பி கேட்கிறேன். நீங்கள் இந்த இதுக்கு எனக்கு ஆதரவு தரணும் என்று. இது இன்னும் ஒரு சமுதாயத்துக்கு நடக்கக்கூடாது. இப்போ நாங்கள் போனால் ஒரு 1-2 பேர் தான் அங்கே கோர்ட்ஸில் நிற்கிறோம். ஆனால் இதே நேரத்தில் அந்த எங்களோட ஃபேமிலியை கொன்ற ஆளோட அவைய 10லேருந்து 15 பேர் ஒவ்வொரு காலம் வந்து கொண்டிருக்கிற பாருங்க. குற்றம் செய்தவர்களுக்கு இவ்வளவு ஆதரவு என்றால் குற்றம் ஒன்றும் செய்யாத எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கும், நான் எல்லா பொது இதுகளிலேயும் கலந்து கொள்றேன். நான் கூடுதலான எங்களோட கம்யூனிட்டிக்கு தெரியும் இன மொழி வேறுபாடு என்று நான் இந்த கம்யூனிட்டி வேலை செய்கிறேன். நான் எங்களோட விபத்து நடந்திருந்து 200 மீட்டர்ல தான் என் வீடு இருக்கு. அந்த வீதியே நான் நான் நடுகளும் முந்தியே சுத்தம் செய்கிறேன். நாங்கள் உப்பவும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த இது எனக்கு ஒரு பெரிய இழப்பு. ஆனா இதை நீங்கள் இந்த 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இது என்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் தீர்ப்பு ஒரு நீதியான தீர்ப்பு வரும். இந்த நீதிக்காண்டி தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். காசோ பணமோ கேட்கவில்லை. இந்த நீதியை எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பா இருக்கணும் என்று. இது என்று பாதிக்கப்பட்ட நாங்கள் அதே நேரத்தில் நீங்க வந்தீங்கன்றால் கோர்ட்ஸுக்குள்ள விராட்டியும் பரவாயில்லை, வெளியில நின்று ஆதரவு தெரிவிச்சாவே இது ஒரு வன்முறை இல்லை. இது நீதியை கேட்கறதுக்காண்டி தான் நிற்கிறோம். நீங்க அந்த இதுக்கு இணைந்து கொண்டிருங்கண்டா எங்களோட கம்யூனிட்டிக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். எனக்கும் இந்த ஒரு இறக்கும் போது எனக்கு நிம்மதியா நான் இறந்து போகலாம். இந்த நீதி எங்கள் மக்கள் எல்லாரும் என்னோட இருக்கிறேன். அந்த நீதிக்காக நான் இறக்கும் போது இந்த மனநிறுத்தியோட இந்த உலகத்தை விட்டு போகலாம். ஆனால் உங்களை கைக்கு உப்பு கேட்கிறேன். நீங்க 14ஆம் தேதி இந்த கோர்ட்ஸுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஏதாலும் குற்றம் குறை இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்கள். இது இந்த இழப்பு என்னால் தாங்க முடியாம இருக்கின்றது. கடந்த 3.5 வருடமாக நித்திரையே இல்லாம இருக்கின்றேன். எப்படி இருந்த நான் இப்போ 36 வருடம் கனடாவுக்கு வேலை என்று இருந்து பணத்தை சம்பாதித்த ஒழிய ஒரு எனக்காண்டி ஒரு சந்தோஷத்தையோ இந்த பிள்ளைகளோ வைஃபுக்காண்டி ஒரு சந்தோஷ இடங்களுக்கோ கூட்டிக்கொண்டு போயில. கனடாவில் இவ்வளவு இருக்கிறோம். பணத்தை தேடினது ஒழிய எங்களோட வாழ்க்கையை துளைச்சி போட்டு இப்போ நிற்கிறேன். எல்லாரும் மக்களும் இந்த 17ஆம் தேதி திருப்ப சொல்றேன். 17ஆம் தேதி 9 மணிக்கு நீங்க நியூ மார்க்கெட் கோர்ட்ஸில் 50 ஈகிள் டிரைவ் அதில் இணைந்தீங்கண்டா ஒரு 1 hour இணைந்தீங்கண்டா காணும். உங்களை மீண்டும் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.